வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது 4/6/2024 நாளைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சிவபெருமான தானே வழிபாடு செய்வோம். ஆனா நரசிம்மரையும் பிரதோஷ தினத்தன்னைக்கு வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதோஷம் அப்படிங்கிற சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, பெருமாளுக்குமே உரிய நாளா சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா பெருமாளுடைய அவதாரமா சொல்லப்படக்கூடிய நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த பிரதோஷ நாள் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மர் அவதாரம் எடுத்ததே பிரதோஷ நேரத்துல தான். பிரகலாதனை காப்பாத்தின கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட அடிப்படையில இந்த பிரதோஷ நேரத்துல நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நரசிம்மரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து எல்லாருமே பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாளை தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வருது. செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா கடனை திருப்பி தரத்துக்கு உகந்த நாள் அப்படிங்கறதுனால நாளைக்கு சாயங்காலம் சிவன் வழிபாட்டோட சேர்த்து இந்த நரசிம்மர் வழிபாட்டையும் நம்ம மேற்கொள்ளலாம். நாளைய தினம் சாயங்காலம் பிரதோஷ வேளையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை மனசார நினைச்சு இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டு பூஜை அறையிலேயே சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார இந்த வழிபாட்டை தாராளமா செய்யலாம். பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு நரசிம்மரை மனசார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, அது கடன் சுமையா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது எது வேணாலும் சரி, அது எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நரசிம்மர் கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவாரு. உங்களுடைய வேண்டுதலை நீங்க வச்சுட்டு நரசிம்மருக்கு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது நான் டிஸ்பிளேல தந்திருக்கேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இல்ல நீர்மோர் பானகம் இதுல உங்களால எதை வைக்க முடியுமோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடிச்சுக்கலாம். நாளைய தினம் எல்லாருமே நரசிம்மரை இந்த முறையில வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்றேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.